ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரீன் சேனல். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி கடல் பாசியை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கடல் பாசி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். தண்ணி கொதித்ததும் 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். கடல் பாசிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. காய்ச்சின கடல் பாசியை இந்த தட்டில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நம்ம 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், கையில் ஒட்டலை. இப்போ நான் செரி பழத்தை சேர்க்க போகிறேன். நம்ம கொஞ்சம் தானே கடல் பாசி சேர்த்தோம், மீதி கொஞ்சம் இருக்கிறதையும் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 20 நிமிஷத்தில் பார்த்தோம்னா நல்லா உறைஞ்சிருக்கும். நல்லா உறைஞ்சிருச்சு. கத்தியை வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே நம்ம திருப்பிடலாம். திருப்பினதும் 2 கட்டு தட்டினீங்கன்னா அது விழுந்துடும். அவ்வளோதாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்களேன், எடுக்கிறப்ப அது உடையாமல் நல்லா வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.